எந்த ஒரு பொருளில் உழைப்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த பொருளுக்கு மதிப்பு அதிகம். அதுபோலதான் பித்தளையும். இன்று எத்தனை பேர் பித்தளை பாத்திரங்களை இப்பொழுதெல்லாம் உபயோகிப்பார்கள்? யார் என்பதை தேடித்தான் பார்க்க வேண்டும். அந்த அளவிற்கு பித்தளை பாத்திரங்களின் மகத்துவம் தெரியாமல் அதனை ஒதுக்கிவிட்டனர் இப்பொழுது உள்ள மக்கள். அப்பொழுதெல்லாம் பித்தளையில் அண்டாக்களில் தான் தண்ணீரை ஊற்றி குளிப்பார்கள், பித்தளை பாத்திரங்களில் தான் சமைப்பார்கள், பித்தளை பானையில் தான் தண்ணீர் எடுப்பார்கள். இப்பொழுதும் கூட பல மணப்பெண்களுக்கு பித்தளை சாமான்கள் சீர் வைத்து அனுப்புவார்கள். ஆனால் அந்த மணப்பெண்கள் அதனை உபயோகிப்பார்களா என்று கேட்டால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். பித்தளையில் உள்ள நன்மையும் மற்றும் அதன் உழைப்பையும் தெரிந்து கொண்டால் இனி ஒதுக்குவீர்களா? பித்தளைக்கான முக்கிய உலோகங்கள் என்பது தாமிரமும் சுனைத்துள்ளலும், அதாவது காப்பர் அண்ட் ஜிங்க் ஆகியவற்றை சரியான அளவுகளில் இணைக்க வேண்டும். தாமிரமும் சுனைத்துள்ளலும் உயர்ந்த வெப்பநிலையில் உருக்கி முறையாக கலக்கப்பட வேண்டும். உருக்கப்பட்ட உலோகத்தை அச்சுகளை என்ன அளவு தேவையோ அதற்கேற்றாற்போல் ஊற்றி பானைகள் மற்றும் அண்டாக்கள் தேவையான வடிவத்தில் உருவாக்க வேண்டும். சுத்திகரிப்பு மற்றும் முடித்தல். ஊற்றப்பட்ட பொருட்கள் தனிமமாக எடுத்துக்கொண்டு துவக்கப்பட்ட பிறகு அழகாக சுத்திகரிக்கப்படும். பொலிவூட்டுதல். பானைகள் ஒளிவிடும் வகையில் மேல் பளபளப்பாக தோன்றி பொலிவூட்டப்படும். இவ்வளவு வேலைப்பாடுகளுக்கு பிறகு அழகான பித்தளை பானை மற்றும் அண்டாக்கள் மற்றும் பிற பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. எதில் ஒன்று உழைப்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த பொருளை மிக தரமானதாக இருக்கும். அப்படித்தான் பித்தளையும். பித்தளையின் நன்மை தெரிந்தீர்கள் என்றால் வேறு எந்த பாத்திரத்தையும் உபயோகிக்கவே மாட்டீர்கள். பித்தளையின் நன்மைகள். சாதாரண நோய்களை தடுக்கும். பித்தளை பொருட்களில் உணவுகளை பதனிடுவதால் அவை தொற்று நோய்களை எதிர்க்கும் தன்மை கொண்டுள்ளன. ஆரோக்கியமான தாது சேர்க்கை. தாமிரம் அதாவது காப்பர் உணவில் சேர்வதால் இரத்த ஒளியூட்டும் மற்றும் ஆரோக்கியமான செல்கள் உருவாக உதவுகிறது. பசுமை நிறைந்த வாழ்க்கை முறை. பித்தளையில் தயாரித்த பொருட்கள் பாதுகாப்பானவை மற்றும் பாதுகாக்க கூடியவை என்பதால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்றது. நீரின் தூய்மையை மேம்படுத்துதல். பித்தளை பாத்திரங்களில் வைத்த தண்ணீர் பாக்டீரியாக்களை அழித்து தூய்மையான நீரை வழங்குகிறது. உணவின் சுவை மற்றும் ஊட்டச்சத்து. பித்தளை பானைகளில் சமைக்கப்பட்ட உணவுக்கு இயற்கையான சுவையும் அதிகமாக இருக்கும். பித்தளை பொருட்களை வாரம் ஒரு முறை லெமன் அல்லது தண்ணீரில் சுத்தம் செய்வதால் அவை நீண்ட நாட்கள் பொலிவுடன் இருக்கும். Ahora con la